வணக்க மக்களே, நெல்லிக்காய் ஜூஸும் அதனுடைய மகத்துவமும் மனிதனுக்கு எளிதில் கிடைக்குமாறு இயற்கை அளித்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணமிக்க உணவுப் பொருள் தான் நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் ஆயுர்வேத மருத்துவத்தில் பல பிரச்சனைகளை குணப்படுத்த கொடுக்கப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட நெல்லிக்காய் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா குணப்படுத்துது அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நெல்லிக்காயை நம்ம சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக்கலாம், நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் தினமும் குடிக்கிறதால என்னென்ன மருத்துவ குணங்கள் கிடைக்குது, வாங்க உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன். அதை பார்க்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு ஆரோக்கிய பதிவு, இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு உங்களுடைய உடல்ல எந்த ஒரு உடல்நல பிரச்சனையும் இல்லாம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வாங்க. ரொம்பவே நீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க. அந்த வகையில் உங்களுடைய கொழுப்புகள் பார்த்தீங்கன்னா கரைய ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் உடல்ல புரோட்டீன்களுடைய அளவை அதிகரித்து கொழுப்புகளை குறைத்து உடல் பருமனை தடுக்கும். எனவே உங்களுக்கு உடல் எடையை குறைக்கக்கூடிய எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா தினமும் நீங்க காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உடல் எடை குறையறதை நீங்களே பார்ப்பீங்க. எலும்புகள் ஆரோக்கியமாகும். எலும்பு உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்றது ஒரு வகையான செல்கள். இது இலை செல் எலும்புகளை பார்த்தீங்க அப்படின்னா எளிதில் உங்களுக்கு உடைய செஞ்சிடும். ஸோ இந்த எலும்பு உறிஞ்சிகள் அப்படின்ற இந்த செல்கள் இலை எலும்புகளை எளிதில் உடைய செஞ்சிடும். ஆனால் நீங்க நெல்லிக்காய் ஜூஸை தினமும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த செல்களுடைய அளவு குறைஞ்சிரும். அதாவது இந்த எலும்பு உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல்களுடைய அளவு குறைஞ்சி எலும்புகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். அந்த அளவில் உங்களுடைய எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்க நீங்க தினமும் காலையில் எழுந்ததும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சிட்டு வரலாம். புற்றுநோய் பார்த்தீங்கன்னா தீர்க்கப்படுவதற்கான ஒரு மருந்தாக இது இருக்கு. நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கு. முக்கியமாக இந்த நெல்லிக்காயில் சூப்பர் ஆக்சைடு டிஸ்முடேஸ் எஸ்ஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய உட்பொருள் பார்த்தீங்கன்னா இருக்கு. இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்டம் இருந்து உங்களை பாதுகாப்பு அளித்து புற்றுநோயிலிருந்து உங்களை தடுக்கும். எனவே புற்றுநோய் வராமல் இருக்க வேண்டும் நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம். உங்களுடைய உடல் சூடு பார்த்தீங்கன்னா தனியும். நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகம் இருக்கு. இது உடலை குளிர்ச்சியுடன் வைத்துக் கொள்ளும். குறிப்பாக கோடையில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது உடல் சூட்டை தணிக்கும். ரொம்பவே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய ரத்தம் சுத்தமாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நெல்லிக்காய் ஜூஸை குடிங்க. நெல்லிக்காய் உடல்ல இருக்கக்கூடிய டாக்சின்கள், அதாவது கெட்ட அழுக்குகள், நச்சு கிருமிகளை முழுமையாக வெளியேற்றி உடலையும் ரத்தத்தையும் உங்களுக்கு சுத்தம் செய்யும். மேலும் நெல்லிக்காய் ஜூஸ் நீங்க குடிக்கிறதால உங்களுடைய ரத்தத்துல ரத்த அணுக்களுடைய அளவை பார்த்தீங்கன்னா அதை அதிகரிச்சு தரும். உங்களுடைய இன்னர் ஆர்கான்ஸை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாம சரும ஆரோக்கியத்தையும் நீங்க மேம்படுத்தணும் அப்படின்னா நீங்க நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம். முக்கியமாக நெல்லிக்காய் ஜூஸை தினமும் நீங்க குடித்து வந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சரும செல்களை நல்ல சரும செல்களுக்கு நல்ல பாதுகாப்பு வழங்கி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். சரும செல்கள் ஆரோக்கியமாக இருந்தால் சரும அழகம் தானாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய சருமம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகளால் நீங்க அவதிப்படுறீங்க அப்படின்னா நீங்க காலையில தினமும் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. ஸோ நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் பொலிவு பெறும். உங்க முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருட்கள், முகம் சம்பந்தமான அழகு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையாலும் உங்களுக்கு குணமாயிடும். பாத்தீங்களா நெல்லிக்காய் ஜூஸ்ல எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருந்திருக்கு அப்படின்னு. ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நெல்லிக்காய் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் நீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க மக்களே. நீங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸை ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வாங்க.